ஹாய் மக்களே, குட் மார்னிங். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஈவினிங் அவுட்டிங் விலாக் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி நிறையா விலாக்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி என்னோடய சிஸ்டர் ஹைதராபாத்லேருந்து வந்திருக்கா, அம்மாவும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ இன்றைக்கி எடுத்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் 31, 2024 அன்றைக்கி எடுத்தது. கிருத்திகா பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே அன்றைக்கி ஊருக்கு கிளம்பிடுவா மார்னிங்கே. சரி, ஓகே, வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஏரியா இருக்குது. அங்கே நிறையா சாப்பாட்டு கடைகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு குட்டி மால் மாதிரி இருக்கும், குழந்தைங்களுக்கு விளையாடுற இடம் எல்லாமே இருக்கும். சரி, ஓகே, நம்ம போயிட்டு ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்கோம். பசங்கள்லாம் அவங்களுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக என்னன்னு தெரியல, குழந்தைங்களுக்கும் சரி எனக்குமே சரி வேஃபல் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது. என்ன சொல்கிறது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாகவே யோசிச்சுட்டே இருந்தேன் வேஃபல் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, அந்த பிளானை இன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பர்கர், பீஸா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாண்ட்விச்லாம் வாங்கி சாப்பிட்டோம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பாருங்கள், இன்றைக்கி ஆக்சுவலாக அதித்தி குட்டி நேற்றுக்கு தான் போயிட்டு ஹேர் கட் பண்ணிவிட்டு வந்தா. அவளுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அம்மா அப்பா பார்த்திங்கன்னா வரல. அம்மா மட்டும் ஏதாவது பார்சல் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அதித்தி குட்டிக்கு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். வாங்கி கொடுத்தா அழகாக கெச்சப் தொட்டு சாப்பிட்டுட்டு இருப்பானால அவளுக்கும் நாங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கி கொடுத்தோம். நான் ஏற்கனவே ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா விலாகில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எப்போவுமே நியூ இயருக்கு நாங்கள் எல்லாருமே சேர்ந்துருப்போம். இந்த தடவை ஆக்சுவலாக நாங்கள் அம்மா அப்பா இருந்தோம். கிருத்திகா ஊருக்கு கிளம்பிட்டா. ஸ்ரீதரும் பார்த்திங்கன்னா அவன் வரதா இருந்தது, பட் அவனால் வர முடியல. பட் ஆனால் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக எல்லோரும் திரும்ப சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். நான் பார்த்திங்கன்னா வெஜ் சாண்ட்விச் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. வெளியில் அவுட்டர் லேயர் அந்த ப்ரெட்டெல்லாம் நல்லா கிறிஸ்பாக சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அப்போ போனதுக்கப்புறம் போகவே இல்லை. என்னோடய ஃபோனுக்கு பார்த்திங்கன்னா பாப் ஹோல்டர்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். நானும் எங்கெங்கெல்லாமோ தேடினேன். சென்னை இப்போ இருந்தப்போ ரிச்சி ஸ்ட்ரீட்லலாம் கூட போய் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மேடம் அதெல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு, இப்போ யாருமே அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னாங்க. சரி, ஓகே, இனிமேல் நமக்கு இது கிடைக்காது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தப்போ இங்கே நாங்கள் சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு இருந்தப்போ தான் பக்கத்தில் அந்த கடை இருந்ததா. அந்த கடையில் போய் கேட்டேன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் இருக்குது அப்படின்னாங்க. அதை பார்த்த உடனே என்னோடய மொபைல் கேஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் காமிச்சேன். அந்த பிங்க் கலர் தான் நான் ஆக்சுவலாக செலக்ட் பண்ணியிருக்கேன். ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்திலாம் இல்லைங்க, வெறும் 40 ரூபா தான். ஆன்லைன் இல்லாமல் நான் செக் பண்ணேன் என்னென்ன பாப் ஹோல்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அங்கே ரேட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஓகே, இன்றைக்கி நமக்கு லக்கு தான் அப்படின்னு மனசுலேயே நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போயிட்டு வேஃபல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். வர கொஞ்சம் டைம் ஆகும்னு சொன்னாங்களா. அதுக்கு ஆப்போசிட்லேயே குழந்தைங்களுக்கு ப்ளே ஏரியா மாதிரி இருக்குது. அந்த இடத்துல அதித்தியை உள்ளே அமிச்சிட்டு அவள் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள் எல்லாமும் நான் ராகேஷை என்கேஜ் பண்ண சொல்லிட்டேன். இங்கே பார்லர் இருக்குது. ஐப்ரோஸ் பண்ணி கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது வருஷக்கணக்காகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஓகே, போயிட்டு ஐப்ரோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு தான் பார்த்திங்கன்னா நானும் கிருத்திகாவும் வந்திருக்கோம். அவளும் ஐப்ரோஸ் பண்ணணும்னா அவளும் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் எங்களை நாங்களே அழகுபடுத்திக்கிட்டோம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக பார்லருக்கே போகிறதே இல்லை. ஐப்ரோஸ்க்கு கூட பார்த்திங்கன்னா ஊருக்கு போகிறோமா, ஓகே, ஏதாவது ஸ்பெஷலான அக்கேஷன் இருக்கா, அப்போ மட்டும் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. முன்னாடிலாம் எப்படி இருந்தோன்னு என் பழைய வாழ்க்கையை ஓட்டி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். நான் சென்னையில் ஆக்சென்ச்சரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ எவ்ரி மந்த் கண்டிப்பாக நான் பார்லர் போயிடுவேன், ஸ்பா போயிடுவேன். எப்படா சாலரி வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். உண்மையாகவே அதெல்லாம் யோசித்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தான் இப்படி இருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. இந்த விலாக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய விலாக் தான். நான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணுறேன். చెప్పు నువ్వు హాయ్ చెప్పు. ఊరికి ప్రియం చెప్పు. ప్రియం చెప్పు. నా యారు ஹாய் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா டின்னர் வீட்டில் சமைக்கலை, வெளில வாங்கியிருக்கேன். கலர்ஃபுல்லாக இருக்கிறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்ல சூப்பரான இது பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் ஜீரா ரைஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆலு பராத்தா, இது பார்த்திங்கன்னா தால் கிச்சடி. இதான் இன்றைக்கி நைட் ஆர்டர் பண்ணியிருக்கிற சாப்பாடு.
சாப்பிட்டாச்சுங்க. ஆக்சுவலாக சில நாளைக்கெலாம் நமக்கு வந்து மார்னிங்லேருந்தே ஒரு திங்கிங் தோணிகிட்டே இருக்கும். ஓகே இன்னைக்கு இது சமைக்கலாம் அது சமைக்கலான்னு. பட் சில நாளைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா ஐயோ சமைக்கணுமே அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா டின்னர் பார்த்தீங்கன்னா நான் வெளில தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது ஜஸ்ட்டு ஷேர் பண்ணியிருந்தேன், கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு விலாகு, அந்த விலாகோட கண்டினியூவேஷன்னு சொல்லுவேன் நான். பட் அந்த விலாக் எடுத்து இப்போ வந்து 10 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் அப்போ அம்மா அப்பா கிருத்திகா அப்புறம் அத்விகா அதித்தி ரமணன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து புனேக்கு வந்திருந்தாங்க. அவங்க ஊருக்கு கிளம்பி வந்து ஒரு 10 நாளைக்கு மேலே ஆச்சு. நாங்கள் என்ன பண்ணியிருந்தோன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஏரியா இருக்காங்க, நிறையா வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கும். சரி ஓகே அங்கே போய் சாப்பிட்டு பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அந்த விலாகு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அது பார்த்துட்டு தான் நீங்கள் வந்திருப்பீங்க. அதோட கண்டினியூவேஷன் இது. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்து மகாபலேஸ்வர் போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து மேப்ரோ கார்டன் போயிருந்தோம். ஆக்சுவலாக அவங்க வந்து அவங்களோட ஃபார்ம்லேயே ஸ்ட்ராபெரிஸ் அப்புறம் டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கல்டிவேட் பண்ணி அவங்க வந்து அதில் வந்து நிறையா ஜாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்குவாஷ் அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி விற்கிறாங்க. நான் அப்போவே சொல்லியிருந்தேன் நிறையா வீட்டுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தோடனே தான் பார்த்தேன். அது எதையுமே நான் எடுத்து வச்சுக்கல. இருங்க எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். இந்த பையன் என்னடா ஆச்சு, என் ஃபோனில் ஏதோ டச்சு ப்ராப்ளமாக இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சேனலில் வந்து மகாபலேஸ்வர் vlog அப்லோட் பண்ணியிருக்கேன். அங்கே மேப்ரோ கார்டன் போனது. ஆக்சுவலாக அங்கே வந்து அந்த டாஃபி ரெயின்லாம் இருந்தது. அதிலலாம் அத்விகா வந்து ஆக்சுவலாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணால் சாக்லேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தான். எக்கச்சக்கமான சாக்லேட்ஸ் எடுத்துகிட்டு வந்தா. அது அன்னைக்கு நாங்கள் போயிட்டு வந்து ஒரு 15 நாள் ஆயிடுச்சு. அதனால நாங்கள் வாங்கிட்டு வந்ததில் பாதி காலி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் காட்டுறேன் உங்களுக்கு என்னென்ன வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது இதில், நான் காட்டுறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரூட் பார்ஸ் வாங்கியிருந்தோம். ஆக்சுவலாக நிறைய ஃப்ரூட் பார்ஸை வந்து இவங்க சாப்பிட்டாங்க. இது கூடவே வந்து நமக்கு வந்து இதுக்கு சீசனிங் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃப்ரூட் பார் மேலே இந்த சீசனிங் போட்டு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். இது என்ன ஃப்ளேவர், இது பார்த்தீங்கன்னா மேங்கோ ஃப்ரூட் பார். அதோட கவ்வா கூட இருக்கு. ஓகே இது பார்த்தீங்கன்னா கவ்வா கொய்யாப்பழம். இது ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுவுமே இதே மாதிரியே இருக்கும், வித் சீசனிங்கோடு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மேப்ரோவோட ஜாம். இது வந்து மேங்கோ ஜாம். இது வந்து நான் அனிருதும் வாங்கியிருக்கான், அத்விகாவும் வாங்கியிருக்கான். ஆனால் இது இன்னும் ஓப்பன் பண்ணலை. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 300 rupees, 297. இது வந்து எவ்வளோ கிராம்டா மேலே போட்டிருக்கோம் நீ போடலையே தெரியல. இது வந்து என்ன கிராம், இது வந்து என்ன கிராம்னே தெரில. இது நான் பார்க்குறேன், தெரில எவ்வளோ கிராமுங்க. இது வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இது வந்து 1 கிலோ வாங்குது. பார்த்தா தம்மா துண்டு குட்டியும் இருக்கு. ஆனால் இது வந்து 1 கிலோவாம். இது வந்து 290 rupeesங்க. இது வந்து மேங்கோ ஜாமு 290க்கு 1 கிலோ 297. 297க்கு 1 கிலோ வர்த்து. ஆக்சுவலாக இதுதான் இந்த மாதிரி குட்டியாக வந்து சாக்லேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளேவர். இதுதாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளேவர் இம்லி. அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதோட இதுதான் பெஸ்ட் ஃப்ளேவர் மேங்கோ. கண்டிப்பாக ட்ரை. இந்த மாதிரி தான் நிறையா இருந்தது. ராகேஷும் அனிருதும் நல்லா சாப்பிட்டாங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நீங்களாம் ஒன்று கூட எடுத்துக்கலன்னு சொன்னீங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோவெல்லாம் சாப்பிடல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்பிள் க்ரஷ்ஷுங்க, பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர்ட் ஆப்பிள் க்ரஷ். இது ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி போடா பயந்துருவாங்க மக்கள்லாம். நான் வந்து உங்களையே காட்டல, உங்க மூஞ்சியே காட்டல, இதுதான் காட்டிட்டு இருக்கேன். ஓகே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ராகேஷ் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து இதுக்கு முன்னால் ஒரு தடவை போயிருந்தாங்க. எங்கன்னா அந்த மகாபலேஸ்வர் போயிருந்தாங்க ஆஃபீஸ் அவுட்டிங்கில். அப்போ வந்து இதே மாதிரியே வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வாங்கின்னு வந்திருந்தாரு. அதில் வந்து இன்னும் பாதி இருக்கு ஆக்சுவலாக. ரெஸ்யூம் ஏதோ பாஸ் பண்ணிட்டு ரெஸ்யூம் பண்ணுறானா. நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல, இதுதான். இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரியோட ஃப்ரூட் க்ரஷ். இது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் காலி, கொஞ்சம் தான் இருக்குது. இதை நீங்கள் வந்து
பாலில் வந்து இதை வெட்டு குடிக்கலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அனிருத் ஏதோ ஐஸ்கிரீம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னமோ பால் இதெல்லாம் போட்டு ஐஸ்கிரீம் மாதிரி ஃப்ரீசரில் வச்சு பண்ணுவோம். அதுவுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அதில் ரெடி பண்ணலாம். இதுதான் நாங்கள் வாங்கின மேப்ரோ, மகாபலேஸ்வரில் போய் வாங்கிட்டு வந்தது. ஒரு பெரிய அதிர்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மகாபலேஸ்வர் போயிட்டு வந்துட்டு தகடு செட்டில் கணபதி சேவிக்கலான்னு லக்ஷ்மி ரோட் போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிட்டாலேன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. அது வந்து பயங்கர ஃபேமஸ். அந்த கடையிலேயே இந்த மேப்ரோ ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. சித்தாலே கிடையாது அது. அது என்ன கடை? சித்தாலே வேற. அது வந்து தெரியல என்ன கடைங்கிறது தெரியல. பட் மோஸ்ட்லி வந்து இங்கே எல்லா கடையிலுமே இது கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது நல்லா இருக்குங்க, நிஜமாவே குவாலிட்டி நல்லா இருக்கு. அதனால தான் நாங்கள் திரும்ப போய் வாங்கினோம். ஆனால் அந்த இடத்துல கிடைக்கிறது தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது தெரியல எனக்கு. ஆமா, அந்த இடத்துல புதுசு ஸ்டாக் பண்ணுவாங்க. ஆனால் மெயினாக நாங்கள் வந்து மகாபலேஸ்வர் போனதுக்கு ரீசன் ஃபேமிலி கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அதோட கிளைமேட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக போனோம். அதுக்கப்புறம் அது கூடவே பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட ஒரு குட்டி குட்டி ஷாப்பிங்லாம் ஷேர் பண்ண போகிறேன். நாங்கள் ஆக்சுவலாக மாலுக்கு போயிருந்தோம். அங்கே நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கினோம் குழந்தைங்களுக்கு. பட் நான் எதுவுமே வீடியோ எடுக்கலை, எல்லாத்தையும் ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த ஃப்ரூட் ஃபேஷியல் மாஸ்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிலையன்ஸில் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃபேஷியல் ஷீட் மாஸ்க். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா அவகாடோ வருது. இருங்க, ரெண்டுத்தையும் காமிங்க. நான் வந்து வீடியோ வியூவர்ஸ்ட்டை காட்டணும். ரைஸு, அவகாடோ எனக்கு பிடிச்ச ஃபுட்டே. பப்பாயா ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னது, விட்டமின் சி சீரம் ஃபேஸ் மாஸ்க். அது ரெண்டையும் கிருத்திகா எடுத்துக்கிட்டா. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் ட்ரை பண்ணல. இது வரைக்கும் நான் வந்து அவகாடோவும் ட்ரை பண்ணதில்லை, ரைஸும் ட்ரை பண்ணதில்லை. இந்த பையன் என்னென்னமோ மாட்டி மாட்டி ஆட்டி ஆட்டி எடுத்துகிட்டு இருக்கான். நல்லா வந்திருக்கும்னு நம்புகிறேன். இதை நான் ட்ரை பண்ணதில்லை, ட்ரை பண்ணி பார்க்கணும். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 rupees. கிறிஸ்மஸ் அப்போ நல்ல ஆஃபர் போயிட்டு இருந்தது. ஸோ இது 50, இது 50. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குது. இந்த எமோலின் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், நிறைய டாக்டர்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணி பார்த்தேன். சரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் நான் இன்னும் யூஸ் பண்ணலை. ஜஸ்ட்டு அன்றைக்கி வந்த உடனே கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் சும்மா ஓப்பன் பண்ணி பார்த்தேன். எப்படி இருக்குங்கிறத நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 346 rupees. நிஜமாக இதுக்கு ஆஃபரே இல்லை, எம்ஆர்பியில் தான் நான் வாங்கினேன். இது எவ்வளோ கிராம்னா 100 grams எமோலின். இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். பட் ஆனால் இதுக்கு நல்ல ரிவ்யூஸ் வந்து நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க. எக்கச்சக்கமான பேர் நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிள்ங்க ஆக்சுவலாக வந்து நான் தீபாவளி அப்போ வந்து ஸ்ரீரங்கம் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு vlog கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து ஹாரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டிகள்லாம் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த வளையல் வாங்கிட்டு வந்திருந்தேன். அன்றைக்கு பக்கத்தில் காட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு கடா பேங்கிள் மாதிரிங்க. இது கரெக்டாக உங்களுக்கு வந்து 8 grams, கரெக்டாக உங்களுக்கு 8 grams வருது. இதை நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் நம்ம ஷேர் பண்ண மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இப்போது இதை ஷேர் பண்ணிக்கிறேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து மங்கல தான் வாங்கினேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரே நாளில் வாங்கினதில்லை, அப்பப்போ வாங்கினதை நான் ஜஸ்ட் இந்த வீடியோ கூட கிளப் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா எல்லாரும் கண்டிப்பாக சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை.